ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி 14. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதை கேட்கலாம். டாக்டர் சுவாதி தன்னிடம் ஏதோ ரகசியம் சொல்லதான் வந்திருக்கிறார், அல்லது அதிதி அழைத்திருப்பாள், அவளிடம் பேச அவரது செல்போனை தரதான் வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டு ஆவலாய் அவரை பார்த்தாள் அந்தாதி. அரைக்கதவை மட்டுமல்ல, ஜன்னல்களையும் சாத்திவிட்டுதான் டாக்டர் சுவாதி அவள் அருகில் வந்தார். அதிதி போன் பண்ணியிருந்தா. அந்த நேரத்துல ஆதி சார் உங்க ரூம்ல இருந்தாங்க, அதனாலதான் போனை கொண்டு வந்து கொடுக்க முடியல. ஆதி சார் ரூம்ல இருந்தாரா? நான் அவரை பார்க்கவே இல்லையே. நான் கூட இப்ப வரும்போது நீங்க 3 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, அவர் வரும்போது கூட நீங்க 3 பேரும் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுதான் பேசாம வெளியே வந்துட்டாரு. என்னை பார்த்து பேசிட்டு தான் போனாரு. சரி சரி, அதிதி கிட்ட பேசு, ஆனா ஸ்பீக்கர்ல போட்டுதான் பேசணும். ஓகே டாக்டர். செல்லை அவர் நீட்ட அதை வாங்கிய அதிதியை அழைத்தாள் அந்தாதி. முதல் பில்லிலேயே அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் அதிதி. சொல் அதிதி, நந்திதா ஆபீஸ்ல இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லக்கா, நந்திதா ஆபீஸ்ல எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன், ஆனா நமக்கு சாதகமான எந்த ஒரு தகவலும் அங்கிருந்து கிடைக்கல. ஆனா அக்கா, வெளியில இருந்து நமக்கு சாதகமான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? ஆமாக்கா, அந்த ஆபீஸ் வெளியில நிறைய ஹோட்டல் எல்லாம் இருந்தது, எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். அப்பதான் அங்க இருந்த ஹோட்டல் ஒண்ணுல என்னுடைய ஃப்ரெண்டோட தம்பி நல்லா படிச்சும் வேலை எதுவும் கிடைக்காததால அங்க சர்வரா வேலை பார்த்துட்டு இருக்கிற விஷயம் எனக்கு நினைவு வந்தது. என் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு அவளோட தம்பியோட நம்பரை வாங்கினேன். அவனுக்கு போன் பண்ணி வெளியே வர சொன்னேன். அவங்கிட்ட விசாரிக்கும் போதுதான் நமக்கு சாதகமான ஒரு தகவல் கிடைச்சது. என்ன தகவல் கிடைச்சது? நந்திதா வேலை பாக்குற ஆபீஸுக்கு மாசத்துல ஒரு 2-3 தடவை ஒரு இளைஞன் வந்துட்டு போவானாம். அந்த நேரத்துல அவங்க ஹோட்டல்ல இருந்துதான் மேனேஜர் பாஸ்கர் ஃபுட் ஆர்டர் பண்ணுவாராம். அதை என்னுடைய ஃப்ரெண்டோட தம்பி பாரி தான் கொண்டு போய் கொடுப்பானாம். அந்த இளைஞன் அவன் பாத்திருக்கானா? இல்லக்கா, ஒரு தடவை மட்டும் அவன் பின்பக்கத்தை பாத்திருக்கானாம். அப்புறம் எப்படி மாசத்துல 2-3 தடவை அந்த இளைஞன் வந்துட்டு போறதா பாரி சொல்லுவான்? நானும் கேட்டேன். அந்த இளைஞன் வரும்போது மட்டும்தான் பாஸ்கர் டிஃப்ரெண்டான ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணுவாராம். அதுவும் சிக்கன்ல எக்ஸ்ட்ரா பெப்பர் போடுங்க, மசாலா இன்னும் அதிகமா சேர்த்துக்கங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாராம். மத்த நேரங்கள்ல நார்மலான ஃபுட்டை தான் ஆர்டர் பண்ணுவாராம். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த இளைஞன் வந்து போற நேரத்துல வாட்ச்மேன் கூட ஆபீஸ் வாசல்ல இருக்க மாட்டாராம். ரொம்ப குறிப்பா வேலை நேரம் முடிஞ்சுதான் இந்த இளைஞன் ஆபீஸ் வந்துட்டு போவானாம். அதுக்கும் நம்ம கேஸுக்கும் என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குக்கா. அந்த இளைஞன் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த ஆபீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு லேடி ஸ்டாஃப் வெளியில வர்றதையும் பாரி பார்த்திருக்கானாம். அங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு அவனுக்கு தோணி இருக்கு. ஆனா அதை அவன் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமும் வரல. இன்னைக்கு நான் விசாரிக்கும் போது அவன் அதை சொல்றான். அப்படியா? அப்படின்னா அவன் தான் குற்றவாளியா இருக்கணும். ஆபீஸ் பெண் ஊழியர்களுக்கு தெரியாம அவங்கள அவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்படின்னா மேனேஜர் பாஸ்கரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா குற்றவாளியை பிடிச்சிடலாம். குற்றவாளிக்கு உடந்தையா இருக்கிற அந்த மேனேஜர் பாஸ்கரை சும்மா விடக்கூடாது. ஆமாக்கா, இவங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது. ஆனா நம்மளால என்னக்கா பண்ண முடியும்? நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இந்த தகவலை நான் ஆதித்யா சார் கிட்ட சொல்லிடுறேன். அவரு பாஸ்கரை கூப்பிட்டு விசாரிக்கட்டும். இது நல்ல ஐடியா தான். ஆனா நீ சொல்றது அவர் நம்புவாரா இல்லையான்னு தெரியல. சொல்லி பாப்போம். அப்புறம் அக்கா, இன்னொரு விஷயம். நீ வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல் பேரு ஆகாஷ் தானே? ஆமா, ஏன் கேக்குற? எனக்கு இப்பதான் நினைவு வருது. ஆகாஷ் ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் ஆகாஷ் சாரோட மகன் கரண் என்னோட ஃப்ரெண்டு. அவன் மூலமா கூட நமக்கு இந்த கேஸ்ல ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். கரண் உன் ஃப்ரெண்டா? எப்படிடி? அந்தாதிக்கு சந்தேகம். மும்பைல 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம்க்கா. கரனுக்கு மும்பைல 1-2 பிசினஸ் இருக்கு. கரண் எப்பவும் மும்பைல தான் இருப்பான். அப்படி எங்களுக்குள்ள பழக்கம். ஏய், பெரிய இடத்து பையன்டி. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா? அதிதியிடம் இருந்து பதில் இல்லை. என்னடி பதிலைய காணோம்? அக்கா, நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். ஆனா நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நீ பயப்படவும் வேண்டாம், நான் கவனமா இருந்துக்கிறேன். சரி, நான் உன்னை நம்புறேன். ஆனாலும் எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. கவனமாயிரு. பெரிய இடத்து பசங்களை அவ்வளவு சீக்கிரம் நம்பிட முடியாது. தெரியும்க்கா. அப்ப சரிக்கா, நான் கரண் கிட்டையும் பேசிட்டு ஏதாவது தகவல் கிடைச்சா உனக்கு தெரியப்படுத்துறேன். சரிம்மா. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. செல்போனை டாக்டர் சுவாதியிடம் கொடுத்தவள் தேங்க்ஸ் டாக்டர் என்றாள். அந்தாதி, ஆகாஷ் ஹாஸ்பிட்டல்ல தான் நீ வேலை பார்த்தியா? ஆமா டாக்டர்.
ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் ஓனர் ஆகாஷ் சாருக்கு எத்தனை பசங்க? 2 பசங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா 2 பேரையும் நான் பார்த்ததில்ல. ஒருத்தன் ஏன் கூட தான் படிச்சான். அவன் இப்ப வெளிநாட்டுல டாக்டரா இருக்கான். அவன் பேரு தேவா. அப்படின்னா இந்த கரண் 2வது பையனாதான் இருக்கணும். இவனோட ஆபீஸ்ல தான் என்னுடைய அக்கா பொண்ணு வேலை பாக்குறா. அதுவும் என் கூட படிச்ச தேவா ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த வேலை என் அக்கா பொண்ணுக்கு கிடைச்சது. நான் முதல்ல தேவா கிட்ட சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது வேலை போட்டு கொடுக்கதான் சொன்னேன். ஆனா அவன் தான் என் தம்பி ஆபீஸ்ல ஒரு வேலை காலியா இருக்கு, அந்த வேலையை போட்டு கொடுக்க சொல்றேன்னு சொல்லி வேலையில சேர்த்து விட்டான் என்று கூறிய டாக்டர் சுவாதியின் முகம் சட்டென்று மாறியது. அதை கவனித்த அந்தாதி, என்னாச்சு டாக்டர், சட்டுன்னு முகமே மாறி போச்சே? இல்ல அந்தாதி, எனக்கு லேசா தலைவலிக்குது. அது நேரம் ஆக ஆக அதிகமாற மாதிரியே இருக்கு. சரி, நீ ரெஸ்ட் எடு. என்னுடைய டியூட்டி டைம் முடிஞ்சிடுச்சு. நான் உடனே கிளம்பிடுவேன். அதிதி ஏதாவது போன் பண்ணி சொன்னா நாளைக்கு காலையில தான் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும். ஓகே டாக்டர், நீங்க கிளம்புங்க. சரி அந்தாதி. யோசனையோடு அந்த அறையிலிருந்து வெளியே சென்றார் டாக்டர். மறுநாள் காலை ஆதித்யா அந்தாதியை பார்க்க வரும்போது அவன் முகத்தில் துளி கூட கோபமில்லை. குட் மார்னிங் அந்தாதி என்று கூறியவனின் வார்த்தைகளில் கூட உற்சாகம். அதை கண்டு அந்தாதிக்கு வியப்பு. குட் மார்னிங் சார். தயங்கியபடிதான் அந்தாதி கூறினாள். முதல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அந்தாதி. உன்னை நான் தப்பா நினைச்சு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ரியலி சாரி. தப்பு உன்கிட்ட இல்ல, நீ குற்றவாளி இல்லன்னு எனக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. நேத்து நான் ஒரு சில பேரை விசாரிச்சேன். அப்பதான் நீ நிரபராதின்னு எனக்கு உறுதியாச்சு. அப்படின்னா என்ன உடனே விடுதலை பண்ணிடுவீங்களா சார்? நோ நோ, நானே உருவாக்குன கேஸே ஆனாலும் நீ குற்றவாளி இல்லைன்னு சொல்லி சட்டுன்னு உன்னை விடுதலை பண்ணிட முடியாது. அப்படி விடுதலை பண்ணிட்டா அது என்னையும் என்னுடைய வேலையையும் பாதிக்கும். அதனால 2 மாசம் கழிச்சு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருதுல்ல, அந்த நேரத்துல உனக்கு எதிரான ஆதாரங்களை நான் எப்படி உருவாக்கி உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளுனேனோ அதே மாதிரி உனக்கு சாதகமான ஆதாரங்களை உருவாக்கி உன்னை விடுதலை பண்ணிடுறேன். அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள் அந்தாதி. அவனை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பம் அந்தாதியின் மனதில் எழவே செய்தது. ஆனாலும் அவனை நம்பினாள். அதிதியே இவ்வளவு விஷயங்களை விசாரிச்சு தெரிஞ்சுக்கும் போது போலீஸ் ஆபீசரான ஆதித்யா எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாரு. அவருக்கு உண்மையிலேயே நான் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு என்று நினைத்தவள் தனக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்பது போல் மகிழ்ந்தாள். அவளது முகம் மலர்வதை கண்டு மனதில் சிரித்துக் கொண்டான் ஆதித்யா. சந்தோஷப்படுறியா? சந்தோஷப்படு, ரொம்ப நல்லா சந்தோஷப்படு. இந்த சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான். தனக்குள் கூறிக்கொண்டவன், என்னானாலும் அந்தாதி, என்னால உனக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டு போச்சு. உன்னுடைய குடும்பத்துக்கும் தான். என்னதான் நீ நிரபராதின்னு கோர்ட்டு சொன்னாலும் ஊர் உலகம் உன்னை தப்பான கண்ணோட தானே பாக்கும். ஆனாலும் எனக்கு ஒரே ஆறுதல், உனக்கு திருமணம் நிச்சயமானதுதான். அதுலயும் டாக்டர் ராஜ்குமார் உன்னை முழுசா நம்புறாரு. உனக்காக என்கிட்ட பறிஞ்சு கூட பேசினாரு. அவருடைய அந்த வார்த்தைகள் தான் என்னுடைய மனசுல மாற்றத்தின் வித்த விதைச்சது. நீ இப்பவும் உயிரோட இருக்க காரணமும் அவரோட அந்த வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை நான் கொஞ்சமாவது நம்பினதாலதான் உன்னை பாக்குறதுக்காக அன்னைக்கு நைட்டு நான் ஜெயிலுக்கு வந்தேன். ஜெயிலுக்கு வந்ததாலதான் நீ இன்னைக்கும் உயிரோட இருக்க. அவனது அந்த வார்த்தைகளில் அந்தாதியின் மனதில் இருந்த சிறு சலனம் கூட காணாமல் போனது. எந்த கனவு நாயகன் என் கண் முன்னாடி வந்து நின்னாலும் நான் ஆபத்தில் இருக்கும் போது எனக்கு உதவுன, எனக்கு துணையா இருந்த, என்ன நேசிச்ச, இப்பவும் என்ன நேசிச்சிட்டு இருக்க ராஜ்குமார் தான் என்னுடைய கணவர். இதுல எந்த மாற்றமும் இல்ல. மனதில் உறுதியான ஒரு முடிவை அவள் எடுத்தாலும் அந்த முடிவில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக ஆதித்யாவின் அடுத்த வார்த்தைகள் வெளியே வந்தது. ஆனாலும் அந்தாதி, இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஏதாவது ஒரு சூழல்ல ராஜ்குமார் உன்னை சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. அதை நினைக்கும் போதுதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ ஜெயில இருந்திருக்க, அதுலயும் ஜெயிலர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சிருக்காரு. எந்த தப்பும் நடக்கல, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அத ராஜ்குமார் நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரிதான் போதைப்பொருள் கடத்தின கேஸ் என்னால உருவாக்கப்பட்டதுன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். இதையெல்லாம் யோசிக்கும் போது நானே உன்னை கல்யாணம் பண்ணி உன் மேல விழுந்த பழிய துளைச்சா என்னன்னு நினைக்கிறேன். ஆனா ராஜ்குமாரோட உனக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கு. நீ ராஜ்குமார நேசிச்சிட்டு இருக்க நேரம். இந்த நேரத்துல நான் இப்படி எல்லாம் பேசுறது தப்புதான். ஆனாலும் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அந்தாதிக்கு வியப்பு தாழவில்லை. அவனை சந்தேகத்தோடும் வியப்போடும் அவள் பார்க்க,
என்னடா இப்பதான் காதலிய பறி கொடுத்தான், அதுக்குள்ள என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுறானே, இவன் உண்மையிலேயே என்ன நம்புறானா இல்ல என்ன பழி வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் நடிக்கிறானான்னு உன் மனசுல சந்தேகம் எழலாம். அது நியாயமானதுதான். ஆனா அந்தாதி, இறந்து போன என்னுடைய காதலியை விட ஒரு பொண்ணுடைய கற்பு மேலானது இல்லையா? நந்திதா என் மனசுக்குள்ள இப்பவும் இருக்கதான் செய்யறா. அது எந்த விதத்திலயும் உன்னை பாதிக்க போறதில்ல. கல்யாணம் முடிச்ச உடனே உன் கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது. எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். ஆனாலும் உன் மேல விழுந்த பழி காணாமலே போயிடும். அவ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அந்த கேஸ விசாரிச்ச போலீஸ் ஆபீசரே அவளை கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்னு இந்த ஊர் உலகத்துக்கு சந்தேகம் வந்துடும். உன் மேல விழுந்த பழி சுத்தமா காணாம போயிடும். அவனை வியப்போடு பார்த்த அந்தாதியின் மனதில் மீண்டும் சலனம். அவன் தன் கனவு நாயகன் என்ற உண்மையை அவனிடம் கூறிவிடலாமா என்று கூட நினைத்தாள். ராஜ்குமார் கிட்ட என்னுடைய கனவு நாயகனை பத்தி நான் சொல்லி இருக்கேன். அதனால அவரை புரிய வைக்கிறது ஒன்னும் கஷ்டமான விஷயம் கிடையாது. நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஜீவன்கள்ல அவரும் ஒருத்தர். அதனாலேயே கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாரு. ஆதித்யா தான் என்னுடைய கனவு நாயகன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஆதித்யாவுக்கு முழு மனசோட என்ன விட்டு கொடுப்பாரு. இப்படியெல்லாம் கூட அவள் மனம் நினைத்தது. அவள் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடுவதை அவள் முகம் அப்பட்டமாக பிரதிபலிக்க அதை பார்த்து ரசித்தபடியே, ஆனா அந்தாதி, எதுவா இருந்தாலும் இறுதி முடிவு உன்னோடதுதான். அவள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்ட ஆனந்தத்தில் கடைசியாக அப்படி ஒரு வார்த்தையை கூறியவன் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த பெண் காவலர்களை அழைத்து, எங்க பாருங்க, இவங்களை இனிமே சுதந்திரமா இருக்க விடுங்க. அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, வெளியே போக கூடாது, அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அவங்க வெளியே போனா போட்டும், நீங்களும் பின்னாடியே போங்க என்று கூறிவிட்டு வாசலுக்கு வந்தவன் வாசலில் நின்று கொண்டிருந்த காவலர்களிடமும் அவளுக்கு சுதந்திரம் கொடுக்குமாறு கூறிவிட்டு செல்ல அவனை முழுமையாக நம்பினாள் அந்தாதி. அவன் சென்ற பிறகுதான், ஐயையோ, அதிதி சொன்ன விஷயங்களை நான் ஆதித்யா கிட்ட சொல்லலையே என்ற நினைவு வர பெண் காவலர்களிடம் ஆதித்யாவை பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு வாசலுக்கு வந்தவள் வாசலில் நின்று கொண்டிருந்த காவலர்களிடம் ஆதித்யாவை பார்க்க அனுமதி கேட்டாள். ஓகே டாக்டர், நீங்க போய் சார பாத்துட்டு வரலாம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா மஃப்டியில போலீஸ் இருக்காங்க. நீங்க தப்பிச்சு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நோனோ, நான் சார பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, நீங்க போயிட்டு வாங்க. அனுமதி கிடைத்ததும் வேகமாக ஆதித்யா சென்ற வழியே நடக்க ஆரம்பித்தாள் அந்தாதி. யாருடனோ செல்போனில் பேசியபடியே நடந்து செல்கிறான் ஆதித்யா. அவன் பேசுவது அந்தாதியின் செவியை எட்டும் தூரத்தில் அவள் வந்து விட்டாள். ஆமா வந்திகா, அவ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். கூடிய சீக்கிரமே என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி என் முன்னாடி அவ வந்து நிப்பா. அப்பதான் என்னுடைய உண்மையான முகம் அவளுக்கு தெரிய வரும். ஆதித்யாவின் வார்த்தைகளை கேட்டு அப்படியே நின்றுவிட்ட அந்தாதிக்கு அனைத்தும் அவனது நடிப்பு என்பது புரிந்தது. வேதனையோடு தன் அறைக்கு திரும்பிவிட்டாள் அந்தாதி. பகுதி 14 நிறைவடைந்தது. பகுதி 15 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.